ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க டியர் லாட்ரிக்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங்குமே கேஎல் லாட்ரி 3 மணிக்கான கெஸ்ஸிங்குமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல டியர் 1 மணிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னாக்க போர்ட் கெஸ்ஸிங் பார்த்துடலாம். இந்த இடத்துல பாருங்க 181ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே 131 வரலாம். மேபி இந்த 3 வந்து இந்த 8 வந்து பவரில் இங்கே 3 வந்து 181 131 வரலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 1 உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் 9596ன்னு வந்திருக்கு. ஸோ மேபி இங்கே 9596ன்னு வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி வந்தால் நமக்கு பி போர்டில் 6க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 95 ஸோ 96 இப்படி அடுத்தடுத்து கூட வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலுமே நமக்கு பி போர்டில் 6 வருது. பை சான்ஸ் ஒருவேளை பவரில் மாறினா வேணால் 1 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சி போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 05 வந்திருக்கு, இங்கே 051 வந்திருக்கு. ஸோ மேபி அது அப்படி இங்கே 051ன்ற மாதிரி வரலாம். அப்படி வந்தாக்கா சி போர்ட்லேயுமே நமக்கு 1க்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னொரு ரீசனாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் 51 நெக்ஸ்ட்டு 61 அப்படியுமே வரலாம். அப்படி வந்தாலுமே நமக்கு சி போர்டில் 1க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ போர்ட் கெஸ்ஸிங்கில் எந்த ஒரு போர்ட் கெஸ்ஸிங் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3 டிஜிட்டில் பார்த்தோம்னா 3டியில் பாருங்கள் இங்கே 401 இருக்குது. அந்த 401 இங்கே நமக்கு 140 வந்திருக்கு. இங்கே மேலே 569 இருக்குது. அது பார்த்திங்கன்னா நமக்கு 965 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 894 பாக்ஸில் வரலாம். பாக்ஸில் 894 வரலாம். இது வந்து கேஎல் பேட்டர்ன், கேரளா லாட்ரிக்கான பேட்டர்ன் தான் இது. இது வந்து நமக்கு 3D நம்ம வின்னிங் கூட கொடுத்துருக்கோம் கேஎலுக்கு. ஸோ அதே பேட்டர்னில் மேபி டியருக்கான வரத்துக்கான சான்சஸ் இருந்தால் பாக்ஸில் 894 வரலாம். ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்டு இதுன்ற மாதிரி. ஒருவேளை அப்படியே மேலே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போனாக்க இந்த 959 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 959 வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். 894 தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த 894 உங்கள் கணிப்போட மேட்ச் ஆனால் நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே மாதிரி டைரெக்டான ஒரு 3D பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 014 இருக்குது. அந்த 014 தான் பார்த்தீங்கன்னா 140ன்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்து 965மே நமக்கு இந்த இடத்துல 965ன்னு வந்திருக்கு. ஸோ அதே பேட்டர்னில் எடுத்தோம்னா 447ன்ற மாதிரி வரலாம். ஸோ டைரெக்டாக வந்து நமக்கு 447 வரதுக்கான ஒரு சான்சஸ்மே இருக்குது. ஸோ 447 இந்த கணிப்பு படி 447 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 447 வந்தாக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாக்க இந்த கணிப்பு படி வந்த 894 இது வந்து பாக்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த நம்பர் தான் டைரெக்டாக சொல்லியிருக்கேன். இது வந்து பாக்ஸில் சொல்லியிருக்கேன். இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா போர்ட் கெஸ்ஸிங்கில் ஏதாவது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட டியர் 1 மணிக்கான கெஸ்ஸிங் முடியுது. நெக்ஸ்ட்டு கேஎல்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். அதே மாதிரி டியர் 6 மணிக்கான கெஸ்ஸிங்கும் டியர் 8 மணிக்கான கெஸ்ஸிங்குமே மதியம் கேஎல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரே டைம் எல்லா கெஸ்ஸிங்கும் போஸ்ட் பண்ணாக்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. லாஸ்ட் போட்ட வீடியோவில் கூட நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு மாற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த வீடியோவில் டியர் 1 மணி அண்டு கேஎல் 3 மணி கேரளா லாட்ரிக்கான 3 மணிக்கான கெஸ்ஸிங்குமே இது ரெண்டுத்துமே இதில் கொடுத்துருக்கேன். டியர் கெஸ்ஸிங் 6 மணிக்கான கெஸ்ஸிங்குமே டியர் 8 மணி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங்குமே ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கேஎல்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து இதில் போர்ட் கெஸ்ஸிங் உங்களுக்கு எதுவுமே நான் டைரெக்டாக சொல்ல போகிறதில்ல, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ ஆல் போர்டில் இன்றைக்கி 8 கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு 8. அதே மாதிரி பி போர்டில் 8 பார்த்தீங்கன்னா லாங் பெண்டிங் இருக்குது. அது வந்து இன்றைக்கி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு 98% இருக்குது. ஸோ என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறேன், அந்த ஒரு ரீசனால் சொல்கிறேன். ஸோ B8 நிறைய பேர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது போடான்னு விட்டுட்ருப்பீங்க. ஏன்னா பெண்டிங் நம்பர், லாங் பெண்டிங் நம்பர் வந்து நிறைய பேர் வேறு 50 நாளைக்கு மேலே போயிடுச்சுனாவே ரெகுலராக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணி ஒரு கட்டத்து மேலே போடான்ட்டு விட்டுருவாங்க. அந்தளவுக்கு தான் இருக்கும் இந்த நம்பர், அந்தளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா 80 நாளைக்கு மேலே இருக்குது இந்த நம்பர் கேட்டு. ஸோ இந்த பி போர்டில் 8 வந்து இன்னைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனாக்க பி போர்டில் 8 ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து 3Dயாக என்ன நம்பர், கேஎல்கான 3D நம்பர் அண்ட் 4D நம்பர் பார்த்தீங்கன்னா முதல்ல 3D நம்பரில் 784 781 888 இது வந்து கேஎல்கான ஒரு 3 நம்பராக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 நம்பரில் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகிறது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து டைரெக்டாக தான் எடுத்திருக்கேன்.
மேபி ஏதாவது இதில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் பாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4Dயில் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க கேஎல்கான 4Dயில் 8888 இந்த நம்பர் எடுத்திருக்கேன். இந்த கணிப்பு எதனாலன்னு தெரியல, என்னோட கணிப்பில் இன்னைக்கு வந்திருந்தது. ஸோ சான்சஸ் இருக்குமோன்ற மாதிரி தெரியுது. ஆனால் இப்படி வருமான்றது எனக்கு தெரியல. இல்லைன்னா நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் 88 கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிபிசிஏசியில் 88ம் 78ம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லுவேன் இல்லைங்களா சின்ன சார்ட், அந்த சின்ன சார்ட் படி பார்த்தீங்கன்னாக்க 311 நேற்று முந்தின நாள் ரிசல்ட் 311க்கு 2 நம்பரிங் வந்திருக்கு. நேற்று ரிசல்ட்டான 727க்கு 2 நம்பரிங் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 047லேருந்து 2 நம்பர் வரலாம். மேபி அது 784ஆகவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஸோ இதில் நான் சொன்ன 3 டிஜிட்டில் எது உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ டியர் 1 மணிக்கான கெஸிங்கும் கேஎல் 3 மணிக்கான கெஸிங்கும் ஓரளவு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகுது நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் டியர் 6 மணிக்கான கெஸிங்கும் டியர் 8 மணிக்கான கெஸிங்குமே மதியம் 3 மணிக்கு மேலே வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைனா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வராது, யூடியூப்மே சஜஸ்ட் பண்ணாது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல்லையே ஜாயின் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.